செருப்புலடிங்க அவன விஜய் தாயோலி மவன் ஒக்கால ஒலி செருப்புலடிங்க அவனெல்லாம் ஒரு ஆளாவே நாங்க கன்சிடர் பண்ணல. இவன் வருகையால தான் 5000 குடுத்துட்டாங்களா? இவனெல்லாம் ஒரு ஆளாவே நாங்க தலைவர் நினைக்கிறது இல்ல. அவனுக்கெல்லாம் பதில் சொல்றாங்களா பாருங்க. இவன் வருகையால வந்துட்டாங்களா? ஏன் இவன் 1000 கோடி 2000 கோடி திருட்டுத்தனமா லண்டன்ல வச்சிருக்கிறானே அவனை கொடுக்க சொல்றதானே? இவன் வருகையால குடுத்துட்டாங்களா? இவன் ஒரு ஆளா இவன்? இவன் ஒரு ஆளு. ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க மாட்டான் விஜய். ஏதோ சினிமா நடிகன். சினிமா நடிகன் கூட்டம் கூடுது. பெண்கள் எல்லாம் ஒரு சில பெண்கள் எல்லாரையும் சொல்ல. என் புருஷனோட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். ஒருத்தி சிரிச்சாலே கூலிங் கிளாஸ் போட்டேன். அப்போ எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு குழந்தை இருக்குது. நான் விஜய் லவ் பண்றேன். இன்னைக்கு இருந்தாலும் நான் விஜய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாளே அவோ. நான் விஜய் பக்கத்துல பத்தணும் ஒரு புள்ளை பெத்தணும்னு சொல்றாளே அவோ. விஜய் எனக்கு 2வது அப்பான்றான். அவங்க அம்மாவை கொச்சைப்படுத்துறான் அவோ. என் குழந்தை எல்லாம் வந்து ஐசியூல இருக்குது. செத்தாலும் பரவாயில்ல விஜய் பார்க்க வந்துக்கிறேன்னு சொல்றாளே அவோ. எக்ஸாம் கூட விட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபைனல் விஜய் பார்க்கணும்ன்றாளே அவோ. என்ன சொல்றது? அதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அழகா சொன்னான் அந்த ஆளு. விஜய் தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும்னா பனையூர் பங்களால நிறைய ரூம் இருக்குது. போய் அவங்க கூட படுத்துக்கோன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது கரெக்ட் தான் அது. அந்த கருத்துரை கரெக்டா. புருஷன பக்கத்துல வச்சுன்னு எனக்கு அவன் தான் பிடிக்கும். அவனை லவ் பண்றேன்னா வேற என்னங்க இது ஒரு காம கூட்டம். சினிமா மோக கூட்டம். அதெல்லாம் வந்து ஓட்டா மாறாது.